இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கு. இன்று ஒரே நாளில் 3600 ரூபாய் அதிகரித்திருக்கு. இந்த தருணம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மக்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த தருணத்தில்? தங்கம் விலை உயர்வதை தவிர வேற எதுவும் நடக்கவில்லை. நாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தங்கத்தினுடைய விலையை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகிறது. இப்போது அவர் ஐரோப்பிய யூனியனோடு கூட வேற பிரச்சனைகள், புதிய பிரச்சனைகளை தொடங்கி இருக்கிறார். ஆக இது எல்லாம் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையை உருவாக்குற பொழுது முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் நிலைமை. இப்போ கச்சா எண்ணெயும் அவ்வளவு விலை உயர்வதில்லை. இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடவில்லை. பங்கு சந்தைகளும் சிரமப்படும் இது மாதிரி காரணங்களால். அதனால தங்கம், ஆனா இது எந்த அளவுக்கு போகும், எங்கிருந்து இறங்க ஆரம்பிக்கும் என்பதெல்லாம் இப்போ அது நியூ ஜோன் என்று சொல்லுவோம், புதிய பாதையில போய்கொண்டிருக்கிறது. அதனால எந்த இடத்துல இது தடுமாறும் விழும் என்று தெரியவில்லை. ஆனா இப்போதைக்கு பார்த்தா தொடர்ந்து பிரச்சனைகள் தொடர்கிற காரணத்தினால விலை உயர்ந்து கொண்டுதான் போகும். இதுல நிறைய ஸ்பெகுலேட்டிவ் மணி வரும். இப்போ விலை உயர்கிறது என்று தெரியுறதுனால விற்கிறவங்க விற்க மாட்டாங்க, மேலும் வாங்க தவறியவர்கள் வாங்குவார்கள். அதற்கு பிறகு ஏற்கனவே இருக்கவே இருக்கிறது இந்த டாலரைசேஷன் என்று சொல்லி அந்நிய செலாவணி கையிருப்பை டாலரை குறைத்து தங்கத்தை வாங்குகிற போக்கும் இருக்கிறது. அதனால இப்போதைக்கு இது என்னவென்று புரியவில்லை என்பதுதான் உண்மை. விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. கையில் இருப்பதை விற்க வேண்டாம், சின்ன அளவுகளில் தொடர்ந்து வாங்கலாம், இறங்கினாலும் தொடர்ந்து வாங்கலாம் என்பது போலதான் இப்போது இருக்கிற நிலைமை எனக்கு மனதிற்கப்படுகிறது. சார், அதே மாதிரி வெள்ளியோட விலையும் கூட இன்னைக்கு ஒரே நாளில் 10 ரூபாய் அதிகரித்திருக்கு. கடந்த மாதம் தான் ஒரு 180 200 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருந்த வெள்ளியோட விலை இன்னைக்கு 340 ரூபாய் அப்படின்னு போயிருக்கு. இது என்ன சிக்னலை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெள்ளிக்கு ஆரம்பத்துல சொன்ன காரணங்கள் தங்கத்தோட விலையோட அது இணைந்து வர வேண்டும், அதனால அது பின்னாடி வருதுன்னோம். அதற்கு பிறகு அதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், ஆனாலும் கூட இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு அதன் காரணமாக என்று. அதனால இப்ப ஊகபேர சந்தை ரொம்ப பெருசா இருக்கு. கையில முழு பணமும் இல்லாமல் லாபம் பார்ப்பதற்காக நிறைய வர்த்தகர்கள் உள்ளே இறங்கி விலை ஏறக்கூடிய பொருட்களை வாங்குகிறார்கள். இப்போ தொடர்ந்து விலையேறதுனால அதை விலையேற்றத்தை பார்த்து வாங்க தவற விட்டவர்களுக்கு இப்போ புதிய நம்பர்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க 340ங்கிறீங்க, 3 லட்சம், அதை இன்னும் அடுத்த பெரிய நம்பரை ஒண்ணு சொல்றாங்க. நான் அதை சொல்ல வேண்டாம் என்று பார்க்கிறேன். இது போல பலரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு உயர்த்தி கொண்டே போகிறார்கள். இது ஒரு சரியான போக்கல்ல. இவ்வளவு விலை உயர வேண்டிய அவசியமும் இல்லை. விலை உயர்கிற ஆசையை கைப்பற்றிக் கொள்ளுகிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ரேலி என்று சொல்லுவோம், விலை உயர்வாக தெரிகிறது இப்போதைக்கு. ஆக இப்போ உயர்ந்தா இன்னும் ஒரு நாளைக்கு 3% 5% வேகமா உயர்கிறது வெள்ளி. ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது. இதை வைத்து வியாபாரம் செய்வர்கள் என்ன செய்வது, இதை வைத்து பொருட்களுடைய விலைகள் என்ன ஆகும் எல்லாம் அச்சமா இருக்கு. ஆனா ஒன்று, தங்கம் அளவுக்கு வெள்ளியினுடைய இருப்பு இருக்காது. வெள்ளி உற்பத்தி அவ்வளவு வேகமாக குறைந்த காலத்தில் செய்துவிட முடியாது. ஏன்னா வெள்ளி நேரடியாக கிடைக்கிற வெள்ளி ரொம்ப குறைவு. வெள்ளி என்பது தங்கத்தை எடுக்கிற போது அதனுடைய உப பொருளாகத்தான், ஒரு பை ப்ராடக்டா தான் கிடைக்கும். அது மாதிரி தான் வேற சில மெட்டல்ஸ் கிடைக்கும். அதனால இப்போ சமயத்துல டெலிவரியே கிடைக்கவில்லை என்கிற நிலை கூட வரலாம். இது மாதிரி 2 முறை முன்பு வெள்ளியினுடைய விலையை ரொம்ப அதிகமா உயர்த்தி இருக்காங்க. அதற்கப்புறம் ரொம்ப உயரம் போன பிறகு ரொம்ப மோசமா அது விழுந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னும் விலை உயர்ந்து விடவில்லை. இப்போதைக்கு போக்கு பார்த்தா தங்கம் அதை விட வேகமா வெள்ளி ரெண்டும் உயர்கிறது தான் கண்ணுக்கு தெரியும். எங்கே போகிறது, எவ்வளவு நாளைக்கு என்று தெரியவில்லை. நன்றி திரு சோமவள்ளியப்பன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.